ஞானிகள் என்று சொன்னாலே அவர்கள் ஞானத்தின் வழித்தொடரிலே உயர்ந்த வளர்ச்சி பெற்றவர்கள் என்றுதான் பொருள். ஆக நம்முடைய சாதாரண மனிதனுடைய நிலைகளுக்கு, லௌகீக வாழ்க்கையில் எண்ணக்கூடிய நிலைகளுக்கு அல்லாதபடி, அதாவது நமக்கு தெரியாத அல்லது நமக்கு புலப்படாத இயற்கையின் உண்மை நிலைகளை உணர்ந்துதான் அந்த ஞானத்தின் வழித்தொடரை இன்று அழியா நிலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்று இந்த உடலிலே வாழும் பொழுது இந்த உடலிலே என்றுமே வாழ வேண்டும் என்றுதான் யாரும் இந்த வாழ்க்கையிலே நீடித்து இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். உடலிலே நோயோ அல்லது சில கடுமையான தாங்க முடியாத இன்னல்களோ துன்பங்களோ வந்துவிட்டால் அதை எண்ணி அதிலேயே சிக்கி இந்த வாழ்க்கையையே நாம் நம்மை அறியாமலேயே நம்முடைய மனதை, நல்ல எண்ணங்களை அந்த இன்னலுக்கும் துன்பத்திற்கும் வேதனைக்குமே நாம் ஆளாக்கி விடுகின்றோம். அதைத்தான் அந்த மெய் உணர்வாக தூல சரீரத்தை தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், சூட்சும சரீரத்தை யாரும் எண்ணுவதில்லை என்று ஈஸ்வரர் பற்றி இங்கே உணர்த்துகின்றார். அதாவது இந்த திடமான இந்த உடலைத்தான் நாம் திரும்ப திரும்ப எண்ணி இந்த உடலை காத்திடும் நிலைகளிலேயே இன்னல்களையும் வேதனைகளையும் வெறுப்புகளையும் இப்படி எத்தனையோ நம் மனதை சஞ்சலத்திலே ஆழ்த்தி நமக்கு நாமே நோயாக உருவாக்கி கொண்டுள்ளோம். ஆனால் இதற்குள் இருக்கக்கூடிய உயிரான்மா அதைத்தான் சூட்சும சரீரம் என்று சொல்லுகின்றார். அந்த சூட்சும சரீரத்தை நாம் எண்ணுவதில்லை, ஏன்னா நமக்கு அது தெரிவதில்லை. நமக்கு தெரியாததைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி எது நமக்கு உயர்வு எது தாழ்வு என்ற நிலைகளை நாம் சரிவர அறியாதபடி நம்முடைய எண்ணத்திலும் செயலிலும் வார்த்தையிலும் உயர்வு தாழ்வு என்ற எண்ணம்தான் மனிதர்கள் மனதிலே ஊன்றியுள்ளது. ஆனால் ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடிய உயர்வு சூட்சும நிலை பெறுவது. ஆனால் நாமோ அந்த சூட்சும நிலையை எண்ணாதபடி இந்த உடல் வாழ்க்கையில் மனிதனுக்கென்ற ஒரு, அதாவது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு இப்படித்தான் ஒரு ஸ்டேட்டஸ், நிலைப்பாடு, மனிதன் வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொத்துகளையும் சுகங்களையும் இந்த உடல் வாழ்க்கையிலே குடும்பத்திலோ தொழிலோ அல்லது இதுபோன்ற எத்தகைய துறைகளிலேயோ அதிலே உயர்வு பெற வேண்டும் என்றுதான் நாம் இந்த உடலை மையமாக வைத்து இந்த உடலுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் தான் உயர்வாக எண்ணுகின்றோம். ஆனால் இந்த உடலை வைத்து உலக மற்றவருடைய பார்வைக்கு நாம் உயர்வாக இருந்தாலும் முடிவிலே நாம் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது அந்த சூட்சும சரீரத்தை தான் அடைகின்றோம். ஆனால் அந்த சூட்சும சரீரத்தை அடையும் பொழுது எங்கே செல்லுகின்றோம், எந்த இடத்தில் நாம் நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறது என்பதை பற்றி யாரும் எண்ணவில்லை. ஆனால் உயர்வு என்னும் பொழுது நம் உடலுக்கு, நம் உயிருக்கு, அதன் வழியாக அருள் செல்வம் என்ற உயர்ந்த நிலை பெற வேண்டும். அந்த உயர்ந்த எண்ணம் தான் நம் எண்ணத்தில் ஊன்றி நிலைத்திட வேண்டுமப்பா என்று ஈஸ்வரப்பற்று கூறுகின்றார். நம் உயிருக்குத்தான் அந்த அழியா சொத்தை தேட வேண்டும், உடலுக்கு அல்ல. இந்த உடலை வைத்து இந்த உயிருக்கு நாம் அழியா செல்வமாக சேமிக்க வேண்டும் என்பதுதான் அவர் இந்த உபதேசத்தில் நமக்கு உணர்த்துகின்றார். ஆனால் இந்த உடல் வாழ்க்கையில் இந்த உலகிலே சேர்த்திடும் சொத்து சுகத்தைத்தான் நாம் எண்ணி வாழ்கின்றோம். அழியா செல்வத்தை யாரும் எண்ணுவதில்லை. தூள சரீரத்தையே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், சூட்சும சரீரத்தை நீங்கள் எண்ணுவதில்லை என்று சொல்லுகின்றார். மனிதர்கள் எண்ணமும் செயலும் இன்னும் ஒருநிலைப்படாமல் இந்த திட சரீரத்தை மட்டும்தான் எண்ணிக்கொண்டு வாழ்கின்றார்கள். வாழும் நாளெல்லாம் மனித வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களுக்கு நம் மனதை தந்துவிட்டால் இந்த மனநிலையில் பல சோர்வுகளை அடைந்து தீய அணுக்களின் செயல்களுக்கு நாம் உட்பட்டு நம்மையே நாம் நம் சுவாச நிலையையே கெடுத்துக் கொள்கின்றன. ஈஸ்வரப்பட்டு இந்த சுவாச நிலையை பற்றி ஏகப்பட்ட உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றன. இந்த சுவாச நிலை என்றுமே நாம் உயர்ந்த சுவாசமாக இருக்க வேண்டும், ஒரு நிலையாக இருக்க வேண்டும். இந்த சுவாச நிலையும் என்ன நிலையும் தான் நமது ஆன்மாவை, நம்ம உயிரான்மாவை உயர்த்தக்கூடியது. ஆக இந்த சுவாச நிலையை கெடுக்கக்கூடிய
கேடுரை செய்யக்கூடிய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் கவலைகளுக்கும் நாம் நம் மனதை தந்துவிடக் கூடாது என்பதுதான் இதில் இவர் கூறக்கூடிய கருத்து. தீய எண்ணத்தை வளரவிட்டு அந்நிலையையே எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தீய அணுக்களின் வேலை இந்த உடலிலே துரிதப்படுகின்றது. அந்நிலையில் நம் உயிரணுவிற்கு பெரும் சோர்வைத்தான் நாம் அளிக்கின்றோம். இந்த நிலையையே வளரவிட்டால் நாம் சுவாச நிலையும் மாறுபட்டு இன்னும் மேற்கொண்டு பல தீய அணுக்களைத்தான் நாம் மேலும் மேலும் பெறுகின்றோம். இதையெல்லாம் உணர்ந்து நம் உயிரணுவுக்கு நாம் பெரும் அழியா செல்வமான ஆத்ம ஜோதி என்ற நிலையை பெறத்தான், அதாவது ஈஸ்வர தியானம் என்ற நிலையில் உயிரோடு ஒன்றி அருள் உணர்வுகளை நாம் சேர்ப்பித்து அந்த அரிய பொக்கிஷங்களை நம் உயிரான்மாவுக்கு உயிரணுவிற்கு சேமிக்க வைக்க வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார். இந்த உடலில் உள்ள பொழுதே மனிதனாக பிறந்த இந்த பாக்கியத்தை, அதாவது ஞான சரீரத்திற்கு அந்த ஞான நிலை பெற, நம் ஆத்மாவிற்கு அழியா நிலை பெற, நம் எண்ணத்திலும் செயலிலும் நல்ல உணர்வுகளையே என்றும் நாம் சுவாச நிலையில் எடுத்துக்கொண்டால் நம் உயிர்நிலை ஊட்டம் பெறுகின்றது. உயிர்நிலை ஊட்டம் பெற்றால் நாம் உயிரோடு ஏற்கனவே சொன்னது போன்று சூட்சும சரீரமாக எந்த மகரிஷி எந்த ஞானி இன்று ஒளியாக துரு நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக அகண்ட நிலையில் பேரண்ட நிலையில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்களோ அந்த எல்லையை நாம் சென்றடைய முடியும். அதுவே மனிதன் அடைய வேண்டிய எல்லை. ஆக அந்த எல்லையை அடையும் நிலையாக அழியா சொத்தாக நாம் உயிரான்மாவிற்கு அந்த அருள் உணர்வுகளை நாம் சொத்தாக சேர்க்க வேண்டும் என்றும், இந்த வாழ்க்கையில் அதற்காக நம் எண்ணத்தை சோர்வுக்கும் சலிப்புக்கும் சஞ்சலத்திற்கும் சங்கடத்திற்கும் வேதனைக்கும் எத்தனையோ வரக்கூடிய துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. நாம் அடைய வேண்டிய ஒளியான நிலையை, அந்த அழியா நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மெய்ஞானிகளைப் போன்று நாம் அந்த நிலை பெறுவதுதான் நம்முடைய எண்ணத்தின் வலுவாக இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் நம்மை வந்து மோதும் மற்ற எவைகளுக்கும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அவர்களை பற்றி நாம் அதிக அளவிலே எண்ண வேண்டியதில்லை. ஆக உயிரோடு ஒன்றும் நிலையும் மகிழ்ச்சி ஞானியில் வாழும் இடத்திற்கு நாம் செல்லும் நிலைகளையே நாம் அமைத்துக் கொண்டால் நம்முடைய சுவாசம் உயர்ந்த சுவாசமாகின்றது, உயிர்நிலை ஊட்டம் பெறுகின்றது. ஆகவே வாழ்நாளை நாம் இன்னலுக்காக, துன்பத்திற்காக, எத்தனையோ கஷ்டங்களுக்காக நம் மனதிலே அது மயங்கிவிடக்கூடாது. நம் மனதை மயங்க செய்துவிடக்கூடாது. அதிலே நாம் வீழ்ந்து விடக்கூடாது. நாம் இன்றுமே பேரானந்த நிலை கொண்டு பெரும் மகிழ்ச்சியாக உயிரோடு ஒன்றி வாழ வேண்டும், அழியா நிலை பெற வேண்டும். அத்தகைய நிலையில் நாம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உணர்த்துகின்றார். என்றால் துன்பம் இல்லாத மனிதன் இல்லை, இன்னல் இல்லாத மனிதன் இல்லை, கஷ்டம் வராத மனிதன் இல்லை. ஆனால் கஷ்டத்தையும் துன்பத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை அதற்கு அல்ல. நமது உயிர் அதற்காக நம்மை உருவாக்கவில்லை. வளர்ச்சியின் பாதையில் வந்த நாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்னல்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அருள் ஒளியை பெறுவேன், இருளை நீக்குவேன், அழியா ஒளி சரீரம் பெறுவேன் இந்த உயிரோடு ஒன்றும் நிலைகளைத்தான் இங்கே ஈஸ்வரப்பட்டு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள்.